ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பழக்கம். வாரத்துல 1 நாளோ, 2 நாளோ தன்னுடைய ஆடம்பர உடை எல்லாத்தையும் போட்டுட்டு சாதாரண ஒரு உடைய மாட்டிக்கிட்டு நகர்வலம் வருவார். இந்த நகர்வலம் போற மகாராஜாவுக்கு ஒரு பழக்கம், இன்னொரு பழக்கம். போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி கிட்ட, ராணி கிட்டையும், மந்திரிகிட்ட மட்டும் சொல்லிட்டு போவார். தான் எங்க போறோம், இந்த வழியா போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறத சொல்லிடுவார். அப்படி போகும்போது தன்னுடைய அறையிலிருந்து ஒரு நகைப்பெட்டி எடுத்துக்கிறார். இந்த நகைப்பெட்டியை திறந்து பார்க்குறாரு. அதில் சின்ன சின்னதாக செய்யப்பட்ட சிவலிங்கம். அதில் ஒரு சிவலிங்கத்தை எடுத்து அறையில் வச்சுட்டு 9 மட்டும் கையில் எடுத்துட்டு போகிறார். அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. போகும்போது ஒரு வீட்டில் விளக்கெரியுது. அந்த வீடு வந்து இவருடைய மெய்காப்பாளர், இவருடைய சீஃப் செக்யூரிட்டி. வீட்டில் விளக்கெரியுது. சரின்னு என்ன பண்ணுறாரு, இந்த நகைப்பெட்டி அவர் வீட்டு வாசலில் வச்சுட்டு ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ஒரு சின்ன நேரத்துக்குள்ளேயே அந்த மெய்காப்பாளன் வெளியில் வர்றான். வந்து பார்க்குறார், இன்னும் ஒரு நகைப்பெட்டி. அவருடைய மனைவியை கூப்பிடுறார், விளக்கு எடுத்துட்டு வாமா அப்படின்னு. விளக்கு எடுத்துட்டு வர்றான். பார்க்குறாவே அது ராஜாவோட நகைப்பெட்டின்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் நம்ம வீட்டில் இருக்கு, ஏம்மா இது எவனாவது தன் சீடி தோன்று நம்ம வீட்டு வாசலில் வச்சுட்டானா என்னன்னு கேட்டலையே. திறந்து பார்க்காமே திறந்து பார்க்குறான். 9 சிவலிங்கம் இருக்கு. ஒரு சிவலிங்கத்துக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இடம் காலியாது. இப்போ இவனா யோஜனை பண்ணி பேசுகிறான், ஏம்மா இதில் 10 இருந்துக்கும், திருட ஒன்று எடுத்துட்டு நம்ம வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிட்டான். இது எப்படி ராஜாட்டு கொண்டு காலையில் சேர்த்துருவானோ. ஏன்னா அந்த ஒன்று கம்மியாக கொண்டு வச்சா ராஜா என்ன சந்தேகப்பட்டுருவாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணுறான். பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். அம்மா, நம்ம வீட்டுக்கு பக்கத்து இடத்த விற்றுட்டு நம்ம நகை ஆசாரிக்கிட்ட சொல்லி இதே மாதிரி ஒரு சிவலிங்கத்தை அவசர அவசரமாக செய்ய சொல்லுவோம். அதில் வச்சு காலையிலே நேரத்தில் கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். அப்போ இவர் ராஜா கேட்டுக்கிறாரு, மறைஞ்சிடத்துக்கு ராஜா கேட்டுக்கிறாரு. இவர் பெட்டி எடுத்துட்டு உள்ள போயிடுறான். அவர் பரவழி அரண்மனைக்கு போய் சேர்ந்துடுறார். அடுத்த நாள் காலையில் பக்கத்து இடத்த விற்று அந்த ஒரு சின்ன சிவலிங்கத்தை சரி பண்ணி அந்த பெட்டியில் வச்சு கொண்டு போய் ராஜாட்ட கொடுக்கறதுக்காக போகிறான். இந்த போகிறவன் வாசல்லையே மந்திரியை பார்த்துடுறான். மந்திரி கேட்குறாரு, என்ன இடத்துல வந்திருக்கிற அப்படின்னு உன் பேர் சொல்லி கூப்பிட்டு கேட்குறார். ஏன் இது மாதிரி ராத்திரி என் வீட்டுக்கு என்ன ஒரு பெட்டி இருந்தது, அதில் மகாராஜா பெட்டியில் கண்டுபிடிச்சிட்டேன், அதை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வர்றேன் அப்படின்னு. சரி கொடு, நான் கொடுத்துட்டு உன்னை கூப்பிட, நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லி பெட்டியை மந்திரிட்டு கொடுத்துட்றான். மந்திரி அதை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். திறந்து பார்க்குறேன், அதில் 9 10 இருக்குது. மகாராஜா நம்மகிட்ட சொன்னதே 9 தானே வச்சு கொண்டு போய் கொடுக்குறோன்னு சொன்னார். இப்போ இதில் வேறு ஏதோ நடந்துருக்குது, 10 இவன் பண்ணியிருக்கிறான். சரி, இந்த மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் 9 தானே விடு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சிவலிங்கத்தை தான் மறைத்து வைத்துக்கொள்ளு கொண்டை மகாராஜா கிட்ட கொடுக்குறார் மந்திரி. மகாராஜா விவரம் சொல்கிறான், இந்த மாதிரி மெய்காப்பாளர் குணம் தான் போனார். கொடுத்து திறந்து பார்க்குறாரு, அதில் 9 இருக்கு.
உடனே மகாராஜாவுக்கு சந்தேகம் வந்துடுது. அவன் 10 வைக்கிறேன்னு சொன்னவன் உண்மையை பேசுனான். ஆனால் அதில் 9 தான் இருக்குது. என்ன எனக்கு ஏதோ நடுவில் நடந்திருக்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி மந்திரிட்டு கேட்டான். இல்லை மந்திரி, என்னோட 10 இருக்கணுமே. இல்லை மகாராஜா, நீங்கள் தான் கிளம்பி வெளியில் போகும்போதே சொன்னீங்க 9 மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன், 1 இங்கே வச்சுட்டு போகிறேன்னு சொன்னேன். ஆனாலும் 10 இருக்கணும். அது எப்படி மகாராஜா 10 இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பரமேஸ்வரன் சொல்கிறார். மந்திரி பேசுகிறேன். ஒரு சேவகனை கூப்பிட்டு மந்திரியை செக் பண்ண சொல்கிறேன். செக் பண்ணால் மந்திரியோட மடியில் இருக்குது. அவனுக்கு தண்டனை கொடுக்குறான்னு மெய்காப்பாளர் கூப்பிட்டு அவனுக்கு பரிசாக இருந்தவர். இவர் இங்கே 10 கையில் கொடுத்து அனுப்புறாரு.